கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் திமுக அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டாஸ்மாக் மதுவில் கிக் இல்லை என்ற பொறுப்பற்ற முறையில் அமைச்சர் துரைமுருகன் பேசியது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசு தன்னுடைய மெத்தனை போக்கால் கள்ளச்சாராயம் விஷச்சாராயத்தை அனுமதித்து கண்டும் காணாமல் இருந்து இன்றைக்கு 60க்கு மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்கள் அதனுடைய சம்பாதிக்கின்ற தலைவர் உயிரிழந்திருப்பது வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய செய்தி. தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதியை மீறிய அரசு திமுக அரசு. அதனையும் மீறி ஒரு பக்கம் டாஸ்மாக், இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயத்தை கண்டும் காணாமல் அனுமதித்து இப்போது சாராய கடைகளை குடைப்பது சாத்தியமில்லை என்று ஏளனமாக கூறுவது திமுக அரசு ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய, வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். ஒரு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் ஒரு சபை நாகரிகம் இல்லாமல் டாஸ்மாக், கிக், மேலே ஏறுது கீழே ஏறுது, குடிக்கிறவங்கள குறைக்க முடியாது, அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிறது, படிப்படியாக கூட கடைகளை குறைப்பதற்கான சூழல் தற்போது இல்லை என்று கூறுவதெல்லாம் உண்மையிலேயே வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சியது போல இருக்கிறது. எது நம்பிக்கை தருமோ நம்பிக்கைக்கு ஏற்றவாறு வெளிப்படைத்தன்மையோடு திமுக அரசு செயல்பட வேண்டும். தங்களுடைய மடியிலே பயமில்லை என்றால் ஏன் சிபிஐ கேஸுக்கு அனுமதிக்கக்கூடாது? ஏன் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்?